Hi friends, welcome to Ahampuram. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல mashed potato பண்ணி காட்ட போறோம். அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வந்து தண்ணி ஊத்தி கழுவ போறோம். தண்ணி ஊத்தி நல்லா கழுவிடுங்க. தேய்ச்சு நல்லா தேய்ச்சு கழுவிட்டு தண்ணி எல்லாம் செடிக்கு ஊத்திடுவோம். தண்ணியை வந்து வெட்டியாக்க வேண்டாம். அது ஒன்றும் அவ்வளோ நிறைய அழுக்கும் இல்லை. அதனால் நல்லா கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டு இந்த செடிக்கு ஊற்றிடுறேன். நான் 3 பொட்டேட்டோவை சட்டியில் வச்சுட்டு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். 3 உருளைக்கிழங்கையும் அடுப்பில் வச்சு வேக வச்சுட்ருக்கோம். மூடி போட்டு வேக வைக்கலாம். வெந்த உடனே பார்க்கலாம். மேஷ் பொட்டேட்டோ பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா வேகணும். நம்மளோட உருளைக்கிழங்கு எப்படி வெந்துட்டுருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் லேசாக பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. தண்ணி சூடாகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்த உடனே பார்ப்போம். இப்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கிழங்கு வெந்துருச்சான்னு ஒரு ஃபோர்க்கை விட்டு பார்ப்போம். ஃபோர்க் நல்லா ஸ்மூத்தாக போகுது. கிழங்கு ரொம்ப நல்லா வெந்துருச்சு. அடுப்பில் இருந்து நம்ம எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 2 கிழங்குல தோல் எடுத்துகிட்டு ஒரு கிழங்குல தோலோடு வச்சு பண்ண போகிறேன். கிழங்கோட தோலை உரிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ ஒரு மத்தை பயன்படுத்தி இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடுறோம். நீங்கள் உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சா தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த மத்து மாதிரி ஒன்று வச்சு அப்படியே நல்லா மத்தோ இல்லை உருளைக்கிழங்கு மேஷரையோ வச்சு நல்லா இந்த உருளைக்கிழங்குலாம் மசிச்சு விட்ருங்க. நல்லா மசிச்சு விடணும். மேஷ் பொட்டேட்டோக்கு உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெள்ளைப்பூடு பல் எடுத்து நம்ம சீவி போட போகிறோம். இப்போ வெள்ளைப்பூடு சீவி எடுத்தாச்சு. ஒரு சின்ன கப்பில் பால் எடுத்துக்கோங்க. இப்போது சீவி வச்ச வெள்ளைப்பூடை மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குல போட்டுருவோம். அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறோம். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்காமல் மிளகுத்தூளே கூடுதலாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வரும். அதனால் அதை சேர்க்குறோம். நீங்கள் அப்படி இல்லாட்டி வெள்ளையாக இருக்கணும்னா நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும். அப்புறம் இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்த உருளைக்கிழங்கோட பாலையும் ஊற்றி அடுப்பில் வச்சு அப்படியே கிண்டி விடுங்க. கொழுப்பு எடுக்காத பால் ஊற்றிருக்கோம். அப்போ தான் வந்து நமக்கு மேஷ் பொட்டேட்டோ க்ரீமியாக வரும். இப்போ ஒரு துண்டு வெண்ணெய் போட போகிறோம். வெண்ணெய் போட்டு உருகினவுடனே நல்லா கிண்டி விடுங்க. வெண்ணெயெல்லாம் நல்லா உருகிருச்சு. இப்போ பால் வத்துற வரைக்கும் இப்போ அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா வற்ற விட்டுட்டு இறக்கிடலாம். அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு பார்க்குறோம். முதல்ல உப்பு போட மறந்துட்டோம். அதனால் இப்போ உப்பு சேர்க்குறோம். நீங்கள் மசாலாலாம் போடலே முதலையும் உப்பு சேர்த்துடலாம். முதல்ல உப்பு போட்டிருந்தாலும் சுவை பார்த்துட்டு உங்கள் ருசிக்கு ஏற்றபடி உப்பு வேணுன்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பால்லாம் வற்றின பிறகு பார்க்குறேன். நம்மளோட அருமையான மேஷ் பொட்டேட்டோ தயாராகிடுச்சு. சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்தாங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.